தமிழக கல்வி அமைச்சர் முதலில் எல்லாவற்றையும் தெரிந்துவிட்டு பேச வேண்டும். 2 மாதம் கொடுக்குறாங்கன்னு ஏன் சொல்லலை? 2 மாதம் கொடுக்குற டைமில் கல்லூரி பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் அந்த குழந்தைக்கு தனி கவனம் செலுத்தி அவர்களை இன்னும் தகுதி உள்ளவர்களாக மாற்றி அதற்கு மேல் படிப்புக்கு படிக்கிறதுக்கு அனுப்புறது சரியா? இன்னைக்கு வட இந்திய தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களும் வரவேற்று இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு +2 எடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் 15% சிலபஸ் குறைக்கப்பட்டு இருக்கிறது. சிபிஎஸ்சியில் தேர்வு சதவீதம் தமிழ்நாடு உயர்கல்வியை விட அதிகரித்து இருக்கிறது. சிபிஎஸ்சியில் இன்னொன்று, குழந்தைங்களோட அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த 2 டெஸ்ட்டில் எதில் அதிக மார்க் வாங்குறாங்களோ அந்த மார்க்கை எடுத்துக்கிறாங்க. ஆக சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லா விதத்திலும் அழுத்தம் குறைக்கப்பட்டு இருக்கிறது. அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு பாடநூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு தான். இன்னொன்று, தமிழ்நாட்டில் 35 மார்க் வாங்கினா பாஸு, சிபிஎஸ்சியில் 30 மார்க் வாங்கினா பாஸு.